உலகம் முழுவதுமே வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது மனுஷனுடைய உள்ளம் கலங்குகிறாரு. அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கத்தான் இயேசு சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நம் நோய்களை சுமந்து முடித்து விட்டார். இயேசுவே என்னை தொடும், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கன்னு கேளுங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உங்க பேர் என்ன? ரோசி. 3.5 years கையில் எனக்கு கட்டி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்டி தொட்டாலே தெரியும், இன்னைக்கு கட்டி மறைஞ்சிட்டு. எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனா ஆப்ரேஷனுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணணும், மயக்க மருந்து கொடுக்கணும், கத்தி வச்சு அறுக்கணும், அப்புறம் வந்து மருந்து வச்சு கட்டணும், ஆறுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் அப்படின்ற நேரத்துக்குள்ள ஏசு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. உடம்புல இந்த கட்டியே காணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுடைய சிலுவை மரணம். இயேசு கைகளிலும் கால்களில் ஆணடிக்கப்பட்டவராய் இரத்தம் வடிய அந்த சிலுவையிலே தொங்கி மரித்தார். நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் இது. ரோமருடைய ஆட்சி காலம். இயேசுவின் நாட்களில் உலகத்தின் பல நாடுகளை ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த அரசாங்கம் கொடூரமான குற்றம் செய்கிறவர்களுக்கும் அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்களுக்கும் கொடூரமான தண்டனைகளை கொடுத்து வந்தார்கள். அதில் ஒன்றுதான் சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் அவனை மனம் போல அடித்து வேதனைப்படுத்தி சித்திரவதை பண்ணுவார்கள். யாரும் அவனுக்காய் பரிந்து பேச முடியாது. அவன் எந்த சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த பார மர சிலுவையை தோளின் மேலே வைத்து வீதி வழியா இழுத்து கொண்டு போவார்கள். பார்க்கிற மக்களுக்கு மத்தியில் ஒரு அவமானத்தை அது அவனுக்கு உண்டாக்கும். எல்லாரும் அவனை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் நகரத்திற்கு கொஞ்சம் புறம்பே மெயினான ஒரு இடத்துல கபாலஸ்தலம் என்கிற இடத்துல தான் எருசலேமில் சிலுவையில் அறைந்து தொங்க விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை எழுதி சிலுவையிலே வைத்து விடுவார்கள். அந்த பக்கமாய் வருகிற போகிற மக்கள் அவனை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணுவார்கள். அது ஒரு பக்கம் அவனை வேதனைப்படுத்தும். அவனுடைய கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கிறபடியினால் மரண வேதனை அனுபவித்து அவன் ஜீவனை விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடிதான மரணம் தான் சிலுவை மரணம் என்பது. ஆனால் இயேசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
அவர் இப்படித்தான் அவர் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரிப்பார் என்பது இந்த சம்பவம் நடப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் 53ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டது. தேவன் மனிதனாக வந்து இப்படி பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும். அதுதான் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியம் என்று வேதத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகளாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அதுதான் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும்? இயேசுவை யாருமே சிலுவையில் அறைந்து கொன்றுவிட முடியாது. அவர் கடலின் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், மரித்தோரையும் உயிரோடு எழும்ப பண்ணினவர். யார் அவரை சிலுவையில் அறைந்து விட முடியும்? ஆனால் இயேசுவை தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, இயேசுவை தம்மை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நான் அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்கட்டும், நான் இந்த பாடுபடட்டும், என் ரத்தம் சிந்தப்படட்டும் என்று அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. அதன்படி அவர் தன் ஜீவனை கொடுத்தார். 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். தன் ஜீவனை திரும்ப எடுத்துக்கொண்டார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிற காரியம். ஏன் அவர் நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? உங்களுக்காக. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறாரு, நமக்காக, மனு குலத்திற்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, எனக்காக இயேசு சிலுவையில் மரிக்க பாடுபட தன்னை ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், ஒருவேளை கடவுள் நம்பிக்கை அற்றவராக கூட இருக்கலாம். உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காகவும் சிலுவை சுமந்தார். உங்களுக்காகவும் சிலுவையில ரத்தம் சிந்தினார். எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? இன்றைக்கு அதைத்தான் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வேதம் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் கூட இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. ஆகவே நான் அவர் கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் மரிக்கும் போது தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறாரு. ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். அதற்கு தான் தேவனை மனிதனாய் வந்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு. 2வது கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கையில் ஆணியடிக்கப்பட்ட தழும்புகள் இப்பவும் இயேசுடைய கரத்தில் இருக்கிறது. கால்களிலே தழும்புகள், முள்முடி சூட்டப்பட்ட தழும்புகள், எல்லாருடைய சரீரத்தில் வாரினால் அடிக்கப்பட்ட தழும்புகள் இருக்கிறது. அவர் தன் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். எதற்காக? மனிதனுடைய அடுத்த பிரச்சனை வியாதி. பாவம் ஒரு பிரச்சனை மனிதனுக்கு. 2வது ஒரு பிரச்சனை வியாதி. வியாதி இன்றைக்கு மனிதனை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற பிரச்சனை. வியாதி 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 என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இல்லை என்று கலங்குகிறவர்கள், சம்பாதிக்கிற பணத்தில் பாதி ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது என்று சொல்லுகிற மக்கள், இந்த நோய் வந்துவிட்டது என்ற மரண பயத்தில் கலங்குகிற மக்கள், இனி என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற மக்கள். வியாதி மனிதனை பாதிக்கிற இன்னொரு விஷயம். உலகம் முழுவதுமே வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது மனுஷனுடைய உள்ளம் கலங்குகிறாரு. அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கத்தான் இயேசு சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நம் நோய்களை சுமந்து முடித்து விட்டார். அமெரிக்கா தேசத்துல மின்னிசோட்டா என்ற இடத்துல பெட்ரி பாக்ஸ்டர் என்கிற ஒரு குழந்தை, அது வளர்ந்து வாலிப வயசு வரும்போது
அவங்க அப்பா அம்மா இயேசுவை பற்றி சொல்லி நல்ல ஆண்டவரோடு பழகிற அனுபவத்திற்குள் வந்து விட்டாள். ஒரு அனுபவத்தை ஒரு புஸ்தகத்தில் எழுதி இருந்ததை நான் வாசித்தேன். அவருடைய வாலிப வயசுல ஒரு நாள் கொடிய பருக்கள், தலை முதல் கால் வரைக்கும் உடம்பு முழுவதிலும் கொடிய பருக்கள் தோன்றினர். அப்படியே அது வலி, வேதனை, அதிலிருந்து ரத்தம் சலம் அடிகிற வேதனை. எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாது. படுக்கையில் எந்த பக்கமும் அந்த பக்கம் எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாது. ஒரு நரக வேதனை மாதிரி ஒரு பயங்கர வேதனை. ஆண்டவரை நோக்கி கதறினாள், இயேசுவே இந்த மாதிரி கஷ்டப்படுற என்னை குணமாக்குங்கன்னு சொல்லி. அவள் ஜெபிக்கும் போது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தாராம். அவள் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவம் வைத்திருந்த ஒரு பெண். இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தார். இயேசுவை கண்ட உடனே சத்தமிட்டு அழுதாளாம், ஆண்டவரே நான் படுற கஷ்டம் நமக்கு தெரியலையா? என் சரீரத்தில் நான் பார், இந்த நோயினால் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே. அப்ப இயேசு சொன்னார், மகளே உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும். உன் சரீரத்தில் நான் அனுபவிக்கிற இந்த வேதனையை நான் சிலுவையில் அனுபவித்திருக்கிறேன். இதே வேதனையை நான் சிலுவையில் சுமந்தேன். நான் வாரினால் அடிக்கப்பட்ட போது, என் சரீரம் கிழிக்கப்பட்ட போது, ஆணிகளால் என் சரீரத்தை துளைத்த போது நான் இந்த வேதனை அனுபவித்திருக்கிறேன். இந்த உன் வியாதியின் வேதனை எனக்கு தெரியும். ஆகவேதான் உன்னை குணமாக்க நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். சொல்லி அவளை தொட்டு குணமாக்கினார். அந்த நோய் மறைந்தது. அவர் உங்களுக்காக உடைய நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களை குணமாக்கத்தான் சிலுவைக்கு அவர் போனார். சிலுவையில் நோய்களை சுமந்தார். எந்த வியாதியா இருக்கட்டும், இன்றைக்கு உடைய சரீரத்தில் இருக்கிற நோய் கேன்சரா இருக்கலாம், ஆஸ்துமாவா இருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸா இருக்கலாம், சரும நோயா இருக்கலாம், எந்த விதமான நோய், வலிகள், வேதனை, மரணத்தை கொண்டு வருகிற வியாதி எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஏன்? நம்மை குணமாக்க, நமக்கு சுகத்தை கொடுக்க. ஒரு சமயம் கனடா தேசம் போயிருந்த சமயம் ஒரு சகோதரர் தன் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், ஒரு தாங்க முடியாத தலைவலி அவருக்கு வருமா. அந்த வலி வந்துவிட்டால் பல மணி நேரங்கள் மயக்கமாயிரும். பல மணி நேரம் அந்த வேதனை ஒரு மரண வேதனை. அவர் நினைப்பார், இதை விட நான் செத்து போயிட்டா பரவாயில்ல. தாங்க முடியாத வேதனை, ஐயோ கொடூரமா அனுபவிக்கிறேன், எப்போ அது வரும் தெரியாது, அதனால நான் மறிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாராம். அந்த அளவிற்கு அது பாதித்தாரு. எத்தனையோ டாக்டர்ஸ், மருந்துகள், ஸ்கேன் எல்லாம் பார்த்தாச்சு, ஒரு ட்ரீட்மெண்ட்ல சுகமாகலை. ஆனா எந்த நேரம் எப்ப தாக்கும் தெரியாது. ஒரு பெரிய ஒரு வேதனை. ஒரு நாள் அவர் ஆராதனைக்கு, கிறிஸ்தவ ஆராதனைக்கு போயிருக்கிறார். அதில் உட்கார்ந்திருக்கும் போது திருவிருந்து ஆராதனை. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் அவர் நமக்காக பிற்கப்பட்டவருடைய சரீரம் என்று அதை நினைவு கூறும்படியான திருவிருந்து ஆராதனை. பின்னால் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று வலி ஆரம்பித்து விட்டார். தலைவலி ஆரம்பித்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வந்த மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான், மணிக்கணக்கா வேதனை தாங்க முடியாது. ஐயோ என்று வேதனைப்பட்டு, இந்த நோயினால் இவ்வளவு வேதனைப்படுறேனே அப்படி நினைத்து கொண்டே எப்படியாவது திருவிருந்து எடுத்துறணும், இயேசுடைய சிலுவை பாடுகள் ஐக்கியமாயிரணும்னு சொல்லி அவர் வந்து கொண்டிருக்கும் போது, அது ஆல்தரை நோக்கி நடந்து வரும்போது அவர் கண் முன்னால ஒரு தரிசனம், காட்சி காண்பிக்கப்படுகிறதா. அவர் சொன்னார், பிரதர், இயேசு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் வடிய வடிய தலையில அப்படியே வேதனைப்பட்டு அப்படியே ரத்தத்தோடு அவருடைய தலையை நான் பார்க்கிறேன். நான் டக்குன்னு பார்க்கிறேன், ஏன் இந்த தலை ஆண்டவர் காண்பிக்கிறார்? அவருடைய தலையிலே முள்முடியோடு ஏன் அதை காண்பிக்கணும்? அப்ப ஆண்டவர் பேசினார், மகனே, உன்னுடைய தலைவலியை நான் சிலுவையிலே சுமந்து விட்டேன். என் தலையிலே முள்முடி வைத்து அடித்து என்னை வேதனைப்படுத்தின போது இந்த வேதனையை நான் அன்றே சுமந்து முடித்து விட்டேன் உன்னை குணமாக்குவதற்காக. உடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வலியை சுமந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் நீ துதித்தா. அன்றைக்கு போன அந்த வலி, அவர் சொன்னார், இதுவரைக்கும் திரும்பி வரவே இல்லை. பல வருடமாக என்னை வாதித்த அந்த வேதனை நொடி பொழுதில் என்னை விட்டு விலகினாரு. இயேசுடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறோம். அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்து விட்டபடியால் இன்றைக்கு உடைய சரீரத்தில் வியாதி, வலி, வேதனை அவர் சுமந்து விட்டார். விசுவாசிங்க. எனக்காகத்தான் இயேசு அவர் தழும்புகளை தன் கரத்தில் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிங்க. அநேகர் சொல்லுவாரு, உங்களுக்கு எப்படி சுகம் கிடைச்சது? ஜெபிக்கும் போது யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்தது, சுகமாக்கி விட்டேன். யார் தொட்டாரு? இயேசுடைய கரம். அவருடைய தழும்புள்ள கரம் தொட்ட உடனே வியாதி மறைந்து விடுகிறது, நோய்கள் மறைந்து விடுகிறது. ஒரே ஒரு தொடுதல், அவருடைய தொடுதல், அவ்வளவுதான்.
நான் மரண படுக்கையில சாக கடந்தேன். இருதய வீங்கி வலது கால் செயலற்று நொண்டியாய் போன நிலைமையில, மருத்துவமனை கைவிடப்பட்ட நிலைமையில, பாடியில, முன்னாலே எங்களுக்கு கடை, தகப்பனார் வியாபாரம், பின்னாலே வீடு, மரண படுக்கையில நான் படுத்திருந்தேன். அப்போ இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு போனதில்லை, கூட்டத்துக்கு போனதில்லை, பைபிள்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, தெரியாது. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். ஒரு கிறிஸ்தவ அண்ணன் என்னை தேடி வந்தாங்க, சாமுவேல். இப்பவும் பாடியில் இருக்கிறாங்க. அவங்க அப்போ வாலிபன், அவங்களுக்கு திருமணம் ஆகலை. எங்களுடைய அப்பாவோடு பழக்கம், பிஸ்னஸில் கடைக்கு வர்றதில் பழகினவர்கள். அவங்க கிறிஸ்தவர்கள். அதனால நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு சும்மா விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தாங்க. மகனுக்கு சுகம் இல்லையாம பார்க்க வந்தேன்னு சொல்லி. என் தாயார் அவரை பார்த்த உடனே கண்ணீரோடு சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எத்தனை இடத்தை தேடிட்டோம், சுகம் உண்டாகல, இயேசுகிட்ட ஜெபம் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. இயேசுகிட்ட ஜெபம் பண்ணா ஒரு அற்புதம் நடக்கும்னு ஒரு சின்ன விசுவாசம் என் தாயாருக்கு. உடனே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்தா. கூட்டத்துக்கு கொண்டு வாங்க, சர்ச்சு கொண்டு வாங்க, அங்கே ஒன்றுமே அவர் சொல்லலை. உடனே படுக்கை அருகிலே முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தி ஜெபித்தார். அவர் இயேசுவே என்னை ஜெபிக்கும் போது இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். என் படுக்கையின் அருகில் வந்தார். இயேசுவே தொடுன்னு அவர் ஜெபிக்கிறார். ஒரு கரம் என்னை தொட்டாரு. மரண படுக்கையில் கால் அசைக்க முடியாமல் படுத்திருக்கிறேன். என் தோள் பகுதியில் ஒரு கரம் என்னை தொட்டாரு. என்னால் தெளிவாய் உணர முடிந்தது. ஒரு கரம் என்னை தொட்டாரு. ஒரு மனுஷன் தொட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இயேசுடைய கரம் தொட்டாரு. அந்த தழும்புள்ள இயேசுடைய கரம் தொட்ட உடனே ஒரு வல்லமை என் வலது காலில் பாய்ந்தது. உடனே நான் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டேன். நொண்டியாக இருந்த என்னை உடனே கர்த்தர் நடக்க பண்ணினார். வீங்கி இருந்த இருதயம் உடனே சுகமாயிற்று. எப்படி இந்த அற்புதம் நடைபெற்றது? இயேசுடைய ஒரு தொடுதல், அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டாரு. சிலுவையில் எனக்காக நீ தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர், என் நோய்களை சுமந்து விட்டீர், என்னை தொடும் அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த கரத்தினால் உங்களை தொடுவார். என் குழந்தை அந்த கையினால தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுங்க. எனக்காகத்தானே சிலுவையில் நோய்களை சுமந்தீங்க, எனக்காகத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, என்னை குணமாக்கத்தானே ஏற்றுக்கொண்டீங்க, என்னை தொடுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை தொடுவதை உணர முடியும், உங்களுடைய நோய் வெளியேறுவதை உணர முடியும், சுகமாவதை உணர முடியும். இயேசுவே என்னை தொடும், உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கன்னு கேளுங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய வசனத்தை கேட்டீங்களா? சிலுவையில் அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்துட்டார். இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா? அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம், ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், எனி டிசீஸ், என்ன வியாதியாக இருக்கட்டும், பயப்படாது. இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா? வசனம் என்ன சொல்ல? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அதான் ரகசியம். இப்போ ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் நோய்களை சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன், அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க, போதும். அவ்வளோதான். இயேசு உங்களுடைய நோயை சிலுவையில் சுமந்துட்டார், உங்களுக்காக தழும்பை ஏற்றுக்கொண்டார், தழும்புள்ள கரத்தினால தொடுங்க, அவர் தொட்டுட்டா சுகம். அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு சுகம் வேணும்? இருதயத்தில், உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய ஸ்டமக்கில், உங்களுடைய தலையில், உங்களுடைய கழுத்தில், எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க. அது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லி ஜெபிங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார். ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பெற்று எழுப்பிடுவாங்க. விசுவாசிங்க. ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்கள். விசுவாசிங்க. அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. இயேசுவின் தழும்புக்கு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தீர், எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர்,
என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தை நான் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களப்பா. நான் அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை வையும். தகப்பனை என்னை தொட்டதை போல இவர்களை தொடும். இன்றைக்கு இந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினது அல்லவா? இப்பொழுது தொடும், இந்த தம்பியை தொடும், இந்த மகளை தொடும், இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும். இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும். பொல்லாத மரண வியாதி விலகி போகட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கண்களை தொட்டு குணமாக்கும், காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும்படிக்கு செய்யும், இருதயத்தை தொட்டு குணமாக்கும், கிட்னியை தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கி விடும். ஆண்டவரே, எலும்புகள் நரம்புகளை தொடும், சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்றவள் எழும்பி நடப்பார்கள் ஆக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ தொட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். விசுவாசிக்கிறோம். அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். நீங்க விசுவாசத்தோடு தானே ஜெபிச்சீங்க. அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டு விட்டாரு. இனிமே விசுவாசத்தோடு என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாயிருக்கிறது இப்பொழுதே உணர்கிறீர்கள். இன்றையிலிருந்து ஒரு மாற்றம். நல்ல ஆண்டவரை துதித்து இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து உங்களோடு இந்த வழி நடத்துவதாக. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை காத்து கொள்ளணும். திரும்ப இந்த பாவ பழக்கம், தவறான நண்பர்கள், மதுபானம் போகக்கூடாது. அதெல்லாம் ஒழிச்சு போடுங்க. ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வேலையில் பிஸ்னஸில் எதுவும் வேண்டாம். உண்மையாக இருங்க. நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. ஆமேன்.